கடைக்கு போனீங்கன்னா ஒரு பேக்கெட் கடலை மிட்டாய் வாங்கிட்டு வந்து இந்த ஐஸ்கிரீமை செஞ்சு பாருங்கள். மறக்கவே முடியாத டேஸ்ட்டில் இந்த ஐஸ்கிரீம் இருக்கும். என்ன மாதிரியே நீங்களும் இந்த ஐஸ்கிரீமுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. திரும்ப திரும்ப செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. ஹெல்த்தியான இந்த கடலை மிட்டாய் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவருக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் கூட 1/4 கப் பாலும் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 2 கப் பால் சேர்த்துருக்கேன். இது 1/2 லிட்டர் அளவு இருக்கும். பால் கொதித்ததும் நம்ம கலந்து வச்ச கார்ன்ஃப்ளவரை ஸ்பூனால் 2-3 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாலில் சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் சீக்கிரமே அடியில் செட்டில் ஆகிடும். அதனால தான் பாத்திரத்தில் சேர்க்குறதுக்கு முன்னாடி கலந்து விட்டுக்கிறோம். கார்ன்ஃப்ளவரை பாலில் சேர்த்ததுமே பாலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பால் மறுபடியும் கொதித்ததும் ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு கார்ன்ஃப்ளவரை 5 நிமிஷம் வேக விடணும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா பால் கொஞ்சம் திக்காக மாறி இருக்குது. 5 நிமிஷம் பாலை சிம்மில் வச்சாலும் அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணலைன்னா கார்ன்ஃப்ளவர் பால் அடிபிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால கார்ன்ஃப்ளவர் பாலை அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போது 5 நிமிஷம் ஆயிருக்கு. கார்ன்ஃப்ளவர் பாருங்கள் இன்னும் திக்காக இருக்குது. இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சூடு ஆறுனதும் கார்ன்ஃப்ளவர் பால் இன்னும் திக்காக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக கடலை மிட்டாயை சின்ன சின்ன பீஸா உடச்சி 250 ml கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். இது நான் வீட்டிலையே செஞ்ச கடலை மிட்டாய் தான். கடலை மிட்டாய் வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வீட்டில் செய்ய முடியலைன்னா கடையில் வாங்கி சின்ன சின்னதாக உடச்சி 1 கப் கடலை மிட்டாய் எடுத்துக்கோங்க. மிட்டாயை மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்ல பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கடலை மிட்டாயை பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆற வச்ச கார்ன்ஃப்ளவர் பாலை பாதி சேர்த்துக்கிறேன். மிக்சர் ஜார் சின்னதாக இருக்கிறதால நான் பாதியாக சேர்த்துக்கிறேன். பெரிய ஜாராக இருந்ததுன்னா ஒரே தடவையாக கார்ன்ஃப்ளவர் பாலை சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷம் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மீதி பாதி கார்ன்ஃப்ளவர் பாலையும் இது கூடவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வீட்டிலையே செஞ்ச கடலை மிட்டாய்ங்கிறதுனால இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனால் 2 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேன். கடையில் வாங்குகிற கடலை மிட்டாயாக இருந்தால் இனிப்பை டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட தேன் சேர்த்துக்கோங்க. தேன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை மிக்சியை ஓட்டி எடுத்திருக்கேன். ஃபைனலாக ஐஸ்கிரீம் பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். இந்த ஐஸ்கிரீம் பேட்டரை ஐஸ்கிரீம் மோல்ட்லேயோ இல்லை இந்த மாதிரி நீளமான டிஃபன் பாக்ஸ்லேயோ சேர்த்துடலாம். நீளமான டிஃபன் பாக்ஸில் ஐஸ்கிரீம் பேட்டரை சேர்க்கும் போது 3/4 பாகம் வரைக்கும் தான் சேர்க்கணும். பாக்ஸ் முழுக்கவே சேர்த்துட்டோன்னா டீமோல்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். பாக்ஸை மூடி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் பேட்டர் இருந்தது, அதனால சின்ன டிஃபன் பாக்ஸ்லையும் அதை நான் சேர்த்துருக்கேன். கடலை மிட்டாயை இஞ்சி பூண்டு இடிக்கிற கல்லில் இடித்து ஐஸ்கிரீம் பேட்டர் மேலே தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கிறதால ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது இந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். 2 பாக்ஸையுமே மூடி ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசர் ஹை கூலிங் மோடில் இருக்கட்டும். 24 மணி நேரத்துக்கு அப்புறமா பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் பாக்ஸை வெளியே எடுக்கிறேன். ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தண்ணீரில் ஐஸ்கிரீம் பாக்ஸை 10 செகண்ட்ஸ் வச்சு எடுத்தோன்னா ஐஸ்கிரீமை ஈஸியாக டீமோல்ட் பண்ணிடலாம். கத்தியை மிடில் சொருகி ரோல் பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக ஐஸ்கிரீம் வெளியே எடுத்துடலாம். ஐஸ்கிரீமை கட் பண்ணி மேலே இடித்த கடலை மிட்டாயை தூவி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டில் மெய் மறந்து போயிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அன்னம் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.